அதான் சொல்லியிருக்கான். இந்திரன் கெட்டது முன்னால, சந்திரன் கெட்டது முன்னால, உடுக்கால் கெட்டதும் தாளக்கார் கெட்டதும் இங்க இருக்க ஒரு சில மனுஷங்க கெட்டிருக்கலாம். நம்ம கொடுத்துக்காரனு கட்டக்காரனு கெட போறதும் கல்யாணம் முடிச்சு எல்லாருமே கெட்டுட்டாங்க. முக்காடு போட்டு முன்னாடிதான் வந்தோம். அப்படி ஒரே ஒரு பிள்ளைக்காக எப்படி எப்படி தவம் இருந்தார் பாருங்க. அரணை நல்ல அரணை என்று அந்த வச செய்வாரா, சிவனை நல்ல சிவனை என்று சிவனை நோக்கி தவம் இருந்தார். பகவானை நோக்கி பகவானை பற்றி பாரதம் செய்கிறார்கள். எத்தனை வருடமா தவம் இருந்தா? எத்தனை வருடமாக? ஓரமாண்டு தவம் உடையவனும் மரமும் மாண்டு தவம் ஈஸ்வரனும் வரவும் இல்லை. மூன்றாம் ஆண்டு தவம் இருந்தா ஒரு வருடம் 2 வருடம் இல்ல, 3 4 வருடம் இல்லையா, ஒரே ஒரு பிள்ளைக்காக 10 11 12 வருடம் 12 வருட காலமாக ஒரே ஒரு குழந்தைக்கு சாப்பாடு இல்லாம உறக்கம் இல்லாம ஒரு பிள்ளைக்காக சோறும் கிடையாது தண்ணியும் கிடையாது. அந்த காலத்துல பிள்ளை இல்லைன்னு சொன்னா கோவிலா சென்று மண்சோறு சாப்பிட்டுருக்காங்க. இதுல வருவா ஒரு குத்து சோறு அள்ளி போட்டு சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. மண்ணுல குழைச்சா இல்ல, கல் மண்டபமா கட்டிருப்பாங்க. அந்த காலத்துல ஒவ்வொரு கோயில பூரா கல் மண்டபம் தான். பச்சரிசி சாதம் போட்டு முட்டிக்கால் போட்டுக்கிடுவா. 2 கையை பிறங்கையை கட்டி இப்படி முட்டிக்கால் போட்டு சாப்பிடுவா. குழந்தைன்னு சொல்லி இப்படி தவறு இருந்திருக்கா, விரதம் இருந்திருக்கா, மண்சோறு சாப்பிட்டுருக்கா. இப்போ குழந்தையிலேயே டெய்லி நல்ல கடையில வாங்கி நல்லா மொங்கான்னு போட வேண்டியது. பாத்திரம் தைக்க வேண்டாம்ல, சிக்கன் ரைஸ் அங்கே இறக்குதான். அந்த காலம் அப்படி மருத்துவமனைலாம் கிடையாது. சரி, காசிக்கு பேரு தான் கரு உண்டாயிருக்கு. காசிக்கு பேருக்கும் கரு உண்டாயிருக்கு. ஊசினால உரு உண்டாகும். அடே அப்ப யுகம் கலியுகமா மரமோன. ஆமா சரி, பாத்துக்க. அதுல ஒரு கம்ப்யூட்டருக்கு பாட்டு படிக்காம என்ன போட்டிருக்கான்? காலம் கலிகாலம் ஆகி போச்சுடா. ஆமா, கம்ப்யூட்டர் கடவுளாக மாறி போச்சுடா. கம்ப்யூட்டரே கடவுளா மாறி போச்சு. ஆம்பளைங்க இல்லாம குழந்தை பறக்குது. ஆம்பளைங்க இல்லாம குடும்பம் நடக்குது. கடைசியில பாத்துக்க இந்த மனுஷனை தூக்கி போட்டுருக்கலாம். மகா கணபதி. சரி, அப்ப பார்த்த உடனே ஒரு பிள்ளைக்காக 11 12 வருடமாக தவம் இருந்தோம். பகவான் வரவில்லை என்று சொல்லி எப்படி அழுது புலம்புகிறா பாருங்க. எப்படி அழுது புலம்புகின்றா? ஆண்டவனை பகவானே சம்போ சங்கரா, சம்போ சங்கரா, சம்போ சங்கரா, சம்போ சங்கரா, அடிய செய்யும் தவத்தை பாரு. சம்போ சங்கரா, அடியா செய்யும் தவத்தை பாரு. சம்போ சங்கரா, ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, சம்போ சங்கரா, அடியா செய்யும் தவத்தை பாரு. சம்போ
தெரியவில்லையா தெரியவில்லையா தெரியலையோ தெரியலையோ நம்ம எல்லாம் ஒரு 8 நாள் சரி. ஆண்டவனை கும்பிட்டு பார்ப்போம். அம்மா. போன வருஷம் கும்பிடலையே, இந்த வருஷம் எதுக்கு ஆத்தால கும்பிடுவோம்னு நினைப்போம். ஆமா போன வருஷம் கும்பிட்டா தனியா செஞ்சா அப்படின்னு நினைப்போம். போன வருஷம் வந்துட்டு போனேன் என் புருஷனுக்கு குடிக்காம இருக்கணும்னு சொல்லி சரி. புருஷன் குடிக்காம இருக்கான். ஆனா அப்படி இருக்க கூடாது. அடுத்த தடவை ஊரை விட்டு குடிச்சு விட்டான்னு நம்பிக்கையோட வரணும். ஓ நம்பிக்கையோட வரணும். போன வருஷம் பிள்ளை இல்லாம வந்திருக்கலாம், சரி. ஒரு வீடு கட்ட வழி இல்லாம இருக்கலாம், இருக்கலாம் இந்த வீட்டுக்காரர் குடிச்சிட்டு இருக்கலாம். சரி. அப்படின்னு நம்பிக்கை விடாம அடுத்த வருஷமும் வந்து நம்பிக்கையோட கும்பிட்டேன்னு வச்சுக்கிட்டேன். ஆமா, ஒரு பிள்ளை இன்னும் 2 பிள்ளையே தருவா. ஓ அப்படி தருவா. வட்டி முதல்ல கொடுப்பா. நம்பிக்கையோட கும்பிடணும். சரி. நான் அதான் போன வெள்ளிக்கிழமை முண்டை கோயிலுக்கு போனேன். ஓ முண்டை கோயிலுக்கு இந்த வருஷம் வெள்ளிக்கிழமை பொட்ட பிள்ளை 2 பிள்ளை. ஓ பொட்ட பிள்ளை 2 பிள்ளை எவ்வளவு தவறியா? போன வருஷம் வெள்ளிக்கிழமை இதே நாள்ல. சரி. இந்த வருஷம் பாருங்க. அப்ப யோகா இருக்கத்தானே செய்யுது. வயசு எத்தனை காலை கொண்டாடி எத்தனையா? 57. 57 வயசு அதான் சம்சாரத்துக்கு. அதான் முதல் தேவை. ஒரு 6 வருஷம் கழிச்சு முடிய கூடாது. நான் ஏன் செய்யலாம்? என்ன ஆவாது? அது முண்டை செய்யல. சரி. இப்படியாகவே ஆமையோ நாகராஜன் நாகக்கண்ணி 12 வருடமாக தவம் இருக்க, நாம் இருக்கக்கூடிய நேரம் 2 பேரும் இங்க தவம் இருக்க. சரி. ஆதிவள்ளி கைலாசத்தில் கைலாசத்துல பகவானுக்கும் பார்வதிக்கும் ஒரு பிரச்சனை. அங்க என்ன பிரச்சனை தாய்? ஏன்னு சொன்னா என்ன? பார்வதி அம்மா கேக்குறாங்க, என்ன கேக்குறா? ஆண்டவா பூலகத்துக்கு படி இழக்க போறீங்கல்ல, ஆமா பார்வதி, நானும் உங்களோட வரட்டுமா? ஏ அம்மா பார்வதி, பாரில் உள்ள படி இழப்ப பார்வதி நாம் பார்க்கணும். பார்க்கணும் சுவாமி. உலகத்துக்கு படி இழக்க போறது உத்தமி நாம் பார்க்கணும். ஒரு நாள் ஏ அம்மா பார்வதி அழைச்சிட்டு போங்கன்னு கேக்குறேன். பார்வதி சொல்லுங்க. இந்த கைலாசத்துல சரி. ஒண்ணு நீ இருக்கணும், இல்லன்னு சொன்னா நான் இருக்கணும். ஒண்ணு சக்தி நீ இருக்கணும், சரி. இல்லன்னு சொன்னா சிவன் நான் இருக்கணும். நம்ம 2 பேரும் இல்லன்னா அந்த இடமே வெறிச்சுடி இருக்குல்ல. ஆமா. இல்லத்தான் என்ன? உங்களோட வருவேன்னா வருவே கூட்டிட்டு போக முடியுமா? முடியுமா? ஒரு இடத்துல இருக்கணும்னு வச்சுக்கோ. ஏ பார்வதி சிலுப்பட்டு ஆச்சு விடுவேன். ஆச்சு விடுவேன். சரி. ஏ பார்வதி, என்ன? இந்த உலகத்துல நான் எல்லாரையும் ஒண்ணு போல படிக்கிறேன். சரி. கூன் குருடு நொண்டி சப்பானி வலியவர் எளியவர் இருக்கவன் இல்லாதவன் பணக்காரன் ஏழை பிள்ளை இருக்கவன் பிள்ளை இல்லாதவன் அது சுவாத்துமானே எல்லாத்தையும் படைச்சிருக்கு. நம்ம இவர் வைத்தான் சரி. சுவாத்துமான பரம்பரை. இவன மாதிரி வாய் பேசுவாளா? வாய் பேசுவாரா பகவான்? இவர் மாதிரி ராஜாவிலே ஜெண்டை இருக்கும். ஒரு முடியை பார்த்த உடனே ராணி ராஜா போக சொல்லிருக்காரு. அப்படி சொல்லி இருக்கிறேன். பேசக்கூடாது அப்படி இருக்கு அப்படிம்பாங்க. சரி. அதான் சொல்லியிருக்கான். என்னன்னு? பத்தாவுக்கு இந்த பதிபுரணையானாலும் எக்காலமும் ஒன்னாய் சேர்ந்து வாழலாம். ஓ எக்காலமும் ஒன்னாய் சேர்ந்து வாழலாம். சற்று அவள் ஏர் உன்னை மாதிரி ஏற்குமாறு இருப்பாளே. சரி. கூடுதல் சன்னியாசி போதே வாழலாம். அடேங்கப்பா, அப்ப நான் சன்னியாசி தான். அது வந்து ஏன்னு கேட்கணும். என்னய்யா? சத்தியம் ஜீவனும் மோச்சோடவே வாயை திறக்க மாட்டாங்க. சரி. கண்ணும் கண்ணும் பேசணும். ஓ கண்ணுங்கள் இப்படி காமிச்சா நின்னு அர்த்தம். அப்படிதான் போகணும். அந்த சாடம் வந்து சத்திக்கு தான் தெரியும். தெரியும் தெரியும். சரி. இப்படியாக ஆமாம்மா அவன் சொல்லுகிறான், இப்படி நான் பல விதமா படைச்சிருக்கேன். சரி. உன்னை கூட்டிட்டு போயிருவேன். போயிடலாம். சும்மா இருக்க மாட்டேன் பாருங்க. இப்படி இருக்கான். இவன் ஏன் கூணா இருக்கான், இவன் ஏன் குருடா இருக்கு, கண்டு கொடுத்தா என்ன? இவங்க எல்லாரும் பறக்க பறக்க ஏன் பிடிக்காங்க அப்படின்னு கேட்பேன். அதுல ஏன் லைவ் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நீ கேட்டுக்கிட்டே இருப்பேன். கேட்பேன். உன்னோட கேள்விக்கு பதில் சொல்லிடுவேன். ஆனா என் படி இழப்ப, இந்த வீட்டுக்கு படி இழக்கணும்னா அந்த படி இழப்ப மறந்துடுட பாரு. கைலாசத்துல இரு. சரி. ஆண்டவா நான் உங்களோட வாரேன், வாயை திறக்க மாட்டேன், அழைத்து செல்லுங்களேன் என்று சொல்லி பார்வதி அம்மாள் பிடிவாதம் முடிந்த உடனே பார்வதி கூட்டிட்டு போவேன், வாய் திறக்க கூடாது என்று சொல்லி பகவானும் பார்வதியும் படி இழக்க வேண்டும் என்று எங்கே வருகிறார்கள் தெரியுமா? எங்க போறா? எங்க போற பிள்ளை? சாப்பிட்ட சாப்பாட்டுக்கும் நான் பாடுத பாட்டுக்கும் தூக்கம் வந்ததை கேட்டியோ? ஐயோ அப்படி இருக்கு பாருங்க. அவங்க போட்டிருக்க கண்ணாடிக்கும். சரி. சிலதான் வீட்டுல சண்டை விட்டு வரும். சரி. அது நாங்களுக்கு வரவங்களும் சண்டையா இருக்கும். சரி. வாயில பார்த்தா பாய் தொடங்கல அப்படி சொல்லுவோம் வருமோ? சும்மா தாங்க முடியும் 2 நாளா வாயிலே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலவங்க என்ன நினைப்பாங்க, வீட்டுக்கு போனா மருமவா தொந்தரவு வில்லுக்காரி புழு 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 புழுன்னு இருக்கா. உழப்பா இல்ல மழை பெஞ்ச மாதிரி சரி 2 நாளைக்கு இப்படிதான் இருக்கும். சரி. அப்ப பகவானும் பார்வதியும் படி இழக்க வேணும் என்று இந்த மாதிரிதான் நீங்க தான் கோயிலுக்கு வந்திருக்காங்க. அப்படி வீட்டுல இருந்தா மரதான் வச்சுக்க முன்ன தூக்கி இருந்தது. சரி. தலைவணி பூரா ஆக்கிருது. நல்லா பொறுமையா வைக்கிறது. நீ உங்களை பாத்துக்கிட்டே இருப்பாங்க. வச்சாச்சு கிளம்பியாச்சு. இவங்க சரவை கட்டி விட்டு தூங்க சொல்ல வேண்டியதான். சரி. படி இழக்கணும் என்று எங்க வருகிறார்கள்? எங்க போறாங்க? கைலாசம் தான் கடந்து கருணை செங்கலை பாலம் விட்டு பாலம் நேருக்கெல்லாம் பொழுதுணையா இருட்டு நாட்டு காலு விட்டு ஏக போக பட்டணமா கோசராச நாடு விட்டு பொருள் வெளிய பட்டணமா பட்டி இழக்க அங்க வேணுமென்று மகிழ்ச்சியுடனே அவர்கள் வேணுமென்று
பாக்கல வடிவேல் மாதிரி அம்மா அம்மா கூட ஒரு ஆள் இருக்காரு இருக்கணும்ல சொல்லி உள்ள போட்டுட்டார சரி அப்படி கொடுத்து அது தடியிட்டு தெரியணும்ல தெரியணும்ல சரி படியளக்க வேண்டும் என்று சொல்லி ஆமையா பகவானும் பர்வதியும் சரி ரதத்துல ஏறி பூலோகத்துக்கு வராங்க. இருவர்களும் பூலோகத்திற்கு வருகிறார்கள். அப்படி வரக்கூடிய நேரம் பார்வதி அம்மா சும்மா இருப்பாளா? என்ன செய்கிறார் அம்மா? ஆண்டவா ரதத்தை நிறுத்துங்கள். பார்வதி உங்ககிட்ட கிளிப்பிடிக்கு சொன்ன மாதிரி சொன்னா உன் புத்தி மாறாதா? இப்ப என்ன செய்யணும் பார்வதி சொல்லு. பஸ் பிடிச்சு போகணும்னு பாக்கேன். ஆண்டவா அங்க ஒரு அதிசயம் நடக்கு. என்ன நடக்கிறது? ஒரு அறியாத சிறுவன் தெரியாத வேலை பார்க்கிறான். அந்த சிறுவனே வரானா? ஆமா. சரி. அதாவது என்ன அறியாத சிறுவன் தெரியாத வேலை பார்க்கறான்னு சொன்னா என்ன செய்யறான்? குட்டிக்கு கொலை பறிக்கான். ஓ ஆட்டுக்குட்டிக்கு. ஆமா. கொலை பறிக்கான். சந்தோஷமான விஷயம். கொலை பறிக்கவே என்ன செய்யணும்? மரத்துல ஏறி நின்னு முனிக்கொப்புல இருந்து அடிக்கொப்பை வெட்டுறான். சரி. அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன? ஏதா அவன் தான் விவரம் உள்ளவன். முனிக்கொப்புல இருந்து அடிக்கொப்பை வெட்டுறவனா ஏன் கூட்டாளி? உன் கூட்டாளி அறிவு மூளை எதுவுமே இல்லாதவன். என்னன்னு கேட்கணும். முனிக்கொப்புல இருந்து அடிக்கொப்பை இப்ப கீழ இருந்து ஒரு மரத்தை வெட்டுதான் வச்சுக்கேன். இப்படி கொப்பை பிடிச்சிட்டு வெட்டமுன்னா முனிக்கொப்புல ஏறி உட்கார்ந்துகிட்டு முனிக்கொப்பு போட்டு வச்சுக்கேன். வெட்டு பாதி வெயிட்டு பாதி அவனும் விழுவான்ல. சீக்கிரம் உடஞ்சு விழுந்துரும். அது அவனுக்கு தெரியல. சரி. ஆண்டவா அந்த சிறுவனோ கீழே விழ போற நீங்க தான் காப்பாத்தணும். பார்வதி பார்வதி அவனுக்கு விதி முடிய போது நீ பின்னாடி வா. சாமி என்ன நீ அப்படி சொல்லலாமா? அதோ சின்ன பிள்ளை உயிர் உங்களதான். சரி. நீங்க தான் காப்பாத்தணும் என்று சொல்லும் பொழுது பகவான் பார்வதியும் பேசுறாங்க. சரி பார்வதி அவன் கொப்பு மறுத்து கீழே விழுவான். விழும்போது அம்மா அப்படியே விழுந்துட்டானா சக்தி நீ போய் காப்பாத்து. அப்பா அப்படின்னு விழுந்துட்டாம சிவன் நான் போய் காப்பாத்து. ரெண்டு பேரும் பேசுறாங்க. கொப்பு மருந்து கீழே விழுகிறான். வாயில என்ன வார்த்தை வருது? என்னம்மா வருகிறது? அம்மா என்றோ சொல்லவில்லையே அப்பா என்றோ சொல்லவில்லையே அப்பான்னு சொல்லல. அப்பான்னு சொல்லல. என்ன சொன்னா? செத்து என்று அவன் சொன்னானே பாவி சொன்னானே அவன் செத்து தானே போனானே சொன்னானே அம்மான்னு சொல்லல அப்பான்னு சொல்லல. சரி. என் தாய் பத்திர ஹாலினாது சொன்னானா? அம்மா பக்கத்துல இருக்கவங்க அந்த அம்மாவே கூப்பிட்டானா? என் கொழுந்தியானாச்சும் கூப்பிட்டா அவவே காப்பாத்து. சொன்னாலும் பரவாயில்ல கங்கா பரமேஸ்வரி போய் காப்பாத்து. ஐயோ அவன் ஒண்ணுமே சொல்லலையே. விழுந்தான். மேல இருந்து விழும்போது சேர்த்தேன் வாக்கு சனியும் போக்கல. அதான் பாரு வாக்கு சனியும் போக்கலன்னு சொல்லி இருக்கான். இப்ப கோயிலுக்கு வரும்போது ஒரு முள்ளு குத்துனாலும் ஒரு கல்லு தட்டுனாலும் எத்தி இருக்கும். வாயில என்ன வரணும்? எங்க அம்மா பத்திரகாளி தாயே அப்படின்னு சொல்லி வந்துட்டோம்னா கட்டுன தள்ளும் போயிரும். ஆனா இவன் நம்ம கூட்டாளி வாயில என்ன வரும் தெரியுமா? ஏன் சனியம் பிடிச்ச கல்ல வாரிங்க காலில சின்ன தையலா இருந்தாலும் பெரிய ஓட்டையா கிழிஞ்சு ஓட்ட 30 தையல் போடணுமா? அப்படி ஆயிரும். வார்த்தை சொல்லுதான். அதான் பேசும்போதே வார்த்தை அளந்து பேசுன்னு சொல்லுவாங்க. இப்ப மாதிரி எங்க போனாலும் சரி போயிட்டு வாரம்னு சொல்லிட்டு போகணும். போன இடம் நிச்சயம் திரும்ப. சரி நான் போறேன் போறேன் அப்படி சொன்னா போனதா தான் இருக்கும். ஆமா. அப்போ அந்த கீழே விழுந்த சிறுவன் செத்தே நின்று சொன்னா செத்தே போய். சரி. அதையும் தாண்டி பகவானும் பார்வதியும் மரத்துல ஏறி படியிலக்கன்னு சொல்லி வரும்போது வேலையிலே பார்வதி அம்மா சும்மா இருப்பாயா? என்ன செய்கிறான்? அவன் தொண பையா. அவன் பெண்ணா பிறந்தவள். ஆண்டவா ரதத்தை நிறுத்துங்கள். வாய் அடைக்க முடியுமா? பெண்ணா பிறந்தவளுக்கு அடைக்கவே முடியாது. உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். ஏன்னு கேட்கணும். சரி முடிச்சு பேசி அவளுக்கு முடிச்சே கிடையாது. பெண்ணா பிறந்தவள் கெஞ்சி பேச தெரியாது. தெரியாது. நமக்கு முடிச்சிருக்கு அதனால அடக்கி பேச தெரியும். ஆமா அவளுக்கு அப்படி தெரியாது. சரி அதான் வச்சுக்கோ. எப்படியா உனக்கு பேக்ரவுண்டு அம்மாங்களும் சரி. அப்ப பார்த்த உடனே பார்வதி அம்மா மீண்டும் ரதத்தை நிறுத்த சொல்லி ஆண்டவனை அழைத்து என்ன கேட்கிறா பாருங்க. ஆண்டவனே பகவானே அரணாரே ஈஸ்வரனே நாகம் செய்யும் தவத்தை போல நான் உலகில் கண்டதில்லை. நாகம் செய்யும் தவத்தை போல நான் உலகில் கண்டதில்லை. பாம்பு செய்யும் தவத்தை போலே பாம்பு செய்யும் தவத்தை போலே பார்வதியால் கண்டதில்லை. பாம்பு செய்யும் தவத்தை போலே பாம்பு செய்யும் தவத்தை போலே பார்வதியா கண்டதில்லை.
ஆண்டவனே பகவானே, என்ன? இதுவரைக்கும் உங்களை நோக்கி எத்தனையோ மானிட ஜீவன்கள் தவம் இருந்து பார்த்திருக்கிறேன். சரி. எத்தனையோ முனிவர்கள் கூட சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து பார்த்திருக்கிறேன். நானும் மூதலா இந்த பாம்பு தவறுந்து இன்னைக்கு தான் பாக்கிறேன். மொத பாக்கியம்மா, பாம்பு எங்கேயாவது தவறுந்து பார்த்திருக்கீங்களா? இந்த பாம்பு பாரு. யார் தவம் இருக்கா? நாகராஜனும் நாகக்கண்ணு. சொல்லிட்டியா? சரி. எங்க வேணும் தவறுங்க. என் பேரு பாம்பே, என் மொட்டர் பேரு பாம்பி. பாம்பி நீ என்னத்தை கட்டிக்கிட்டு இருக்க? அவன் சீரிச்சுட்டு அவளை பார்த்து பார்வதிக்கா. நான் இப்போதைக்கு பார்வதி பார்வதி அவதான் எடுத்திருக்கேன். அது ஜாலை ஒழுங்கா கட்டுவா. அப்ப நீ ஒரு பாம்பு தெரியுது. ஒரு பாம்பு பிடிச்சி உங்க கழுத்துல கொடுப்போம். நம்ம ஆச்சிட்டேன். நாளைக்கு ஒரு சேலை வாங்கிட்டு வந்து கெட்டிட்டு வந்துறியா? சவுளி முடி எங்கி தானே பார்வதியாவே மாறி. பார்வதி அம்மா அங்க 2 பாம்பு 2 தவம் இருக்குது. என்ன காரணம்? என்ன சொன்னா அங்க 2 பேரும் தவம் இருக்குது. யாரு? நாகராஜன் நாகக்கண்ணி ஒரு பிள்ளைக்காக தவம் இருக்காங்க. ஒரே ஒரு குழந்தைக்காக தவம் இருக்கிறார்கள். பார்வதி ஒரு பிள்ளைக்காக நாகராஜன் நாகக்கண்ணி தவம் இருக்காங்க. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? என்ன? ஒரே ஒரு குழந்தை தானே. ஆமா. கொடுத்தால் என்ன குறைவு? பார்வதி கத்திரிக்கான சொல்லு கடையில போய் வாங்கி கொடுத்துரு. சரி. மாங்கான்னா சொல்லு தோப்புல களவாடியாவது கொடுத்துருவேன். களவாடாத கொடுத்துடலாமோ? மாங்கல்ல. சரி. இவர்களோ ஒரு பிள்ளைக்காக தவம் இருந்தாங்கன்னு சொன்னா சும்மா லேசா கொடுக்க முடியாது. என்ன சுவாமி? இப்போ உனக்கு ஒரு பிள்ளை கொடுக்கறன்னு சொன்னா நீ போன ஜென்மத்துல எதுவும் பாவம் செஞ்சிருக்கியா புண்ணியம் செஞ்சிருக்கியான்னு உன் கணக்கு எடுத்து பார்க்கணும். பாவ புண்ணியம் தகுந்தபடிதான் குழந்தை வரம் கிடைக்கும். உன் பாவ புண்ணிய கணக்க பார்க்கணும். உன் கணக்கு டீச்சர்ட்டே போகணும். கிடையாது. சித்திரபுத்திர நயனார் கைலாசத்தில் உள்ள நம்ம அக்கா புருஷன் இல்ல சித்திரபுத்திரன் எல்லாரோட கணக்கும் சரி. நம்ம நேத்து செஞ்சது இன்னைக்கு செய்யறது நாளைக்கு செய்ய போறது நம்ம நினைச்சுக்கிடலாம். நான் சோத்துக்குள்ள தானே கட்டப்படி அடிக்கும் தெரியாதுன்னு பிடிக்கும். ஆனா மேல உள்ள கணக்கு எழுதிக்கிட்டே இருப்பாங்க. யாரு? சித்திரபுத்திரன். அப்ப சித்திரபுத்திர நயனாரை வரவழைத்து நாகராஜனுக்கு நாகக்கண்ணிக்கும் பிள்ளை வர இருக்கா இல்லையா? சரி. ஏட்டின் பிரகாரப்படி எடுத்து பார்ப்போமே. பார்க்க வேண்டும் என்று சொல்லி நாகராஜை ஏட்டெடுத்து பார்க்கும் பொழுது என்ன இருக்கு? இருக்கிறது நாகராஜ அந்த மன்னனுக்கு 7 தலைமுறைக்கும் ஏந்து பிள்ளையரு கிடையாதையா. நாகராஜ ஏட்டெடுத்து பார்க்காங்க. பிள்ளை இல்ல. நாகக்கண்ணி ஏட்டெடுத்து பார்ப்போமா? பெண்ணானே அப்படின்னு சொல்லி நாகக்கண்ணி பெண்ணாளுக்கோ 7 தலைமுறைக்கும் ஏந்து பிள்ளையது கிடையாதையா. மாறி 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 பிறந்திட்டாளோ மாறி பிறந்திட்டாளோ மணக்கவலை என்றோ மாறி 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 பிறந்திட்டாளோ நாகராஜன் ஏட்டெடுத்து பார்க்கிறாங்க. நாகராஜ மன்னனுக்கு 7 தலைமுறைக்கும் ஏந்த பிள்ளை இல்ல. என்ன காரணம்? இந்த காலத்துல நாகராஜன் எப்படி பிறந்திருக்கிறான்? பாம்பு போல மனிதர்கள் போல இருபிறவியா பிறந்தவன். போன ஜென்மத்தில முன்னோர்கள் காலத்துல வேடவனா பிறந்திருக்கிறான். வேடவனா வேட்டைக்காரன். இந்த காட்டுக்கு நாயை பத்திக்கிட்டு போங்க வந்திருக்கீங்க வேட்டைக்கு. மாடு மேய்க்க நம்ம குளத்துக்காரன்னா புறாவை விட்டு வைக்க மாட்டான். புறா அணிலு அந்த பாவம்லாம் உன்னை விடாது பாரு. ஒரு கடைக்கு போனோம்னு வச்சுக்கேன், கிலோ கணக்குல வேணும் கோழிக்கறி, ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, பன்னிக்கறி. சரி. அதுல இருக்க டேஸ்டோட காடு காண அலைஞ்சி மலை ஏறி முள்ளு குத்தி கல்லு தட்டி ரத்தம் வந்து பள்ளிக்கட்டுக்கு வாயில பண்ணால கதைக்கு வருங்களா? காடு காடா அலைஞ்சு முள்ளு குத்தி கல்லு தட்டி ஒரு 100 கிராம் அணில இருக்க சுவை அணிலு அந்த 1 கிலோ கறியில இருக்காங்க, அந்த கோழிக்கறியில இருக்காங்க, அந்த மட்டன் இருக்காங்க. 200 கிராம் இருக்கிற அந்த புறா கறி சுவையில எந்த கறியும் விடாது. அம்மா கோயில 8 நாள் விரதம். கறியை பத்தி பேசுறோம். விரதத்தை கேட்டுட்டா வீட்டுல ஒரு வாய் சோறு தண்ணி சாப்பிட முடியாம இப்பதான் சிக்கன் மட்டன் எல்லாம் வாயில. எங்க அக்கா என்ன சாப்பிட்டாலும் தெரியல. அந்த வீட்டுல ஒரு குத்துனா விடுவது. ஒரு குத்து மேல ஏற இந்த மாதிரி சாப்பிட முடியல பத்தியா? முடியல. இவ்வளவு சாப்பிட்டு வந்து உட்கார்ந்து இதுல வந்து உட்கார்ந்தவங்க தான் காத்தாடிக்கும். நம்ம ஆரியங்காவு பாட மாதிரி பிறந்துட்டா அப்படி ஒரு அக்கா ஃபேமிலி கேட்கணும். இந்த மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு. கண்டிப்பா உண்டு. பசி ருசி அறியாது, நித்திரை சுகம் அறியாது. சாப்பிடல சாப்பிட்டாலும் சரி சாப்பிடலாலும் சரி அந்த அம்மா வந்துருவாள். யாரு? நீ மூதேவி நித்ரா தேவி வந்துருவா. அவதான் ஏழை பணக்காரருக்கு பார்க்க மாட்டாங்க. சொல்லுங்க. சரி பிள்ளை
அப்படி வரக்குமா வேலை வேலை பார்த்தா கூலி வேங்கியா ஓ வேலை பார்த்தா கண்டிப்பா கூலி வாங்கியே ஆகணும் நினைக்கலாம் நம்ம கறி இருக்கு திமிரு இருக்குன்னு நினைக்கலாம் சரி உள்ள கணக்கு இருக்கும் கணக்கு இருந்தா ஆத்தா தானே எது இருந்தாலும் சந்தோஷமா ஏத்து கூட வேண்டியதானே நமக்கு கொடுக்க முடியல வேற யாருக்கும் கொடுக்காம வேற அது உண்டு இங்கேயும் கொடுத்துதானே பிராரம் உண்டு எல்லாருக்கும் உண்டு நீதி உண்டு நேர்மை உண்டு நியாயம் உண்டு கேட்டாங்க தப்பிக்கவே முடியவே முடியாது பார்த்துக்கோ பிள்ளை அணில் பிள்ளையே அடிக்கக்கூடாது சரி அணில் பிள்ளை எல்லாம் ஆமா அதுவும் ஒரு பிள்ளையாச்சே அப்படி இருக்கக்கூடிய நேரம் நமக்கு பரிசளித்த செல்வ சீமாட்டி எங்க சித்தி எனக்கு பெரியம்மா வரும் அதான் சரி என் பத்திரகாளி அம்மானுடைய வாசலே சரி மாயவதி அக்கா சரி 100 ரூபாயை கொண்டு வந்து ஆமையோ 1 கோடியாகவே பரிசீலித்தார்கள். இவர்கள் குடும்பங்களும் கோத்திரங்களும் வழி வம்சங்களும் செய்து வரக்கூடிய தொழில்களும் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? வாழ வேண்டும் மாயாண்டி கிருபையாளே கிருபையாளே மங்களமா அருளை பெற்று நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு 16 செல்வங்களையும் பெற்று வாழையடி வாழையாக சரி வாழ்க வளர்க என்று சொல்லி அம்மாவை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். அப்போ பார்த்து சரி இந்த நாகராஜன் வேட்டைக்காரனா பிறந்தான் இல்லையா? காட்டுக்கு போய் அணில் பிள்ளை கீரி பிள்ளை புள்ளி மானு வயிற்றுக்குள்ள இருக்க குட்டி இப்படி எல்லா பிள்ளைகளையும் சுட்டு சுட்டு வேட்டையாடி சாப்பிட்டு அந்த பிள்ளையை கொன்ற காரணத்தால் இப்பிறப்பில் பிள்ளை பிறவியில் அவனுக்கு குழந்தை என்பதே கிடையாது. நாகராஜனுக்கு சரி நாகராஜன் ஒரு ஆம்பளை பாவம் செஞ்சிருக்கலாம். இந்த நாகக்கண்ணி என்ன போல ஒரு பெண் தானே. ஏ அம்மா பார்வதி பெண் தானே சாப்பிட்டா இருப்பான்னு நினைச்சியா? இல்ல அவளுக்கு மேல பாவம் பண்ணிருக்கா. என்ன செஞ்சிருக்கா? நாகக்கண்ணி இந்த காலத்துல பாம்பா பிறந்தவா போன ஜென்மத்துல மருத்துவ குல பெண்ணாக பிறந்திருக்கா. ஓ மருத்துவ குல பெண்ணாக பிறந்திருக்கா. அதாவது நம்ம இப்ப டாக்டர் நர்ஸ்னு சொல்றோம் இல்லையா? அதத்தான் அந்த காலத்துல மருத்துவ குல பெண்கள் தெருவுக்கு ஒரு 4 ஆட்சிமார்கள் இருப்பாங்க. காய்ச்சல் அடிச்சாலும் சரி சளி பிடிச்சாலும் சரி தலை அடிச்சாலும் சரி நேர ஆஸ்பத்திரி போறோம். ஒரு பெரியவங்களுக்கு கேப்பம் எல்லாம் கிடையாது. அப்ப அப்படி கிடையாது. ஊருக்கு 2 மருத்துவ குல பெண்ணால இருப்பா. அவட்ட போய் கைய பிடிச்சா போதும். சரி அந்த பச்சாலைய குறை அடைச்சு கொடு அந்த சுக்க அதுல போட்டு இடிச்சு கொஞ்சம் மிளகு போட்டு இடிச்சு கொடு கேட்ட கூட சொல்லுவா. கைய பிடிச்சு பார்த்து சொல்லிக்க பாத்துக்கோ. மாசமா இருந்தாலும் கரெக்டா சொல்லுவாங்க. அது இன்னொன்னு 3ஆம் மாசம் அந்த 2ஆவது மாசம் வாந்தி எடுத்தாச்சுன்னு சொன்னா அவ அப்படியே நரம்பு அப்படி 2 பிடி இப்படி பிடிச்சிட்டு இப்படி மேல பாத்துட்டான்னு சொன்னா போதும். தேதி குறிப்பா பாத்துக்கோ. வர வைகாசி மாசம் சாயந்தரம் 4:35க்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கும் பாத்துக்கோ. ஆம்பளை பிள்ளை பிறக்க போது உனக்கு கவலைப்படாத. பாட்டி பாப்பாங்களோ? பாட்டிகள தாய் பாட்டி பாப்பாங்களா தாய் ஆம்பளை பிள்ளை பிறக்க பொண்ணு பிள்ளை பிறக்க பாருங்களேன். பிடிச்சு பார்த்தா சொன்ன நேரமும் சொன்ன மாசமும் சொன்ன கிழமையும் தவறாது அப்படி வரக்கும் பாத்துக்கோ. அப்படி பிறந்த இந்த நாகக்கண்ணி ஆனா இப்ப அப்படியா 58 ஸ்கேன் எடுத்தாலும் சொன்ன கிழமையிலும் பிள்ளை பிறக்க மாட்டேங்குது. சொன்ன பிள்ளை உள்ள இருக்க மாட்டேங்குது. ஆஸ்பத்திரி பில்டிங் வசதிக்கிட்டே போவோம். பெட்ல கடவுளுக்கு ஒரு இது கிடையாது. ஒரு குழந்தை பிறந்தா 3 பேர் தேவைப்படுது. யாரையா? அம்மா அப்பா டாக்டர். அம்மா அப்பா டாக்டர் 3 பேர் தேவைப்படுது. ஒரு குழந்தை சொல்லணுமா? சரி அப்போ ரொம்ப வீக்கா இருக்கு. உங்க நீங்க யாரு ஹஸ்பண்டா? ஹஸ்பண்ட் தான். உங்க பேர் தான் நாண்டாகராயனா? எஸ் எஸ். ரெங்கமுனியம்மா வந்தா பாருடா. முடியுமா? ரெங்கமுனியம்மா அவங்க அங்க பேரு கொடுத்துருக்காங்க. சரி அவங்க பொண்டாட்டி ரொம்ப வீக்கா இருக்கு. ஒரு கோழி முட்டையை கூட தூக்க கூடாது. கல்ல கட்டி கடலா இல்ல சரி உங்களுக்கு அப்பா வேணும் பிள்ளை வேணுமா வேண்டாமா? வேணும்ல. அப்ப ஒரு சின்ன கோழி முட்டை கூட தூக்க கூடாது. சரியா? அந்த ஆணி போய் அவுது போடுவா. எடுத்த சேலையா அவுது போடுவா. அம்மா டாக்டர்மா என்ன சொன்னாங்க? சோப் போடுங்க. சோப் போடணுமா? குண்டுசி கூட தூக்க கூடாது. நானா துணியை சோப் போடணும். அதாவது கையை வச்சுட்டு படுத்துக்கிடுவா. சரி தலையை தூக்கி தலைவணி உள்ள சொல்லுவாங்க. நானும் சொல்லுவோம். பிள்ளை வேணுமா வேண்டாமா? பிள்ளை வேணும்னா இவ்வளவு பாடு பட வேண்டி இருக்கு. என்னங்க அதான் ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாமுள்ள நல்லா வளரும்னு சொல்லுவோம். அப்படின்னு ஐதீகம். ஒழுங்கா வளரும். ஊராம் பிள்ளைன்னா யாரு? நமக்கு வாக்கப்பட்டு கழுத்தை கொண்டு வந்து நீட்டுதாலே அவ ஊராம் பிள்ளை. அவனை நல்லபடியா பார்த்துட்டா உள்ள வயிற்றுக்குள்ள இருக்க பேபி. அது ஊராம் பிள்ளை. நம்ம பிள்ளை நல்லா வளருமா? வளரும் இல்லையா? அவளுக்காண்டியே அந்த ஊராம் பிள்ளை நல்லா வளரும். அப்ப பார்த்த உடனே நாகக்கண்ணி பெண்ணானவள் மருத்துவ எண்ணாக பிறந்தோ. அவோ அவையா
ஒரு காய்ச்சலுக்கு மருந்து கொடுத்திருக்கலாம், ஒரு தலைவலிக்கு மருந்து கொடுத்திருக்கலாம். கர்ப்பமா இருக்கவள கருவை கலைச்சிருக்கா இல்ல சண்டாளி? கைப்பால ஊத்தி ஊத்தி கொண்டிருக்காளே. கருகளித்த காரணத்தால கை குழந்தை கிடையாதம்மா. பார்வதி பாவம் செய்து இவர்களுக்கு பகவானால பிள்ளை வர கொடுக்க முடியாது. பார்த்தா பார்வதி, ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே பகவானே, ஆதிசக்தி வார்த்தை கேளோ, பிள்ளை இல்லா இருவருக்கோ பிள்ளை வர கொடுக்க வேண்டும், பிள்ளை வர கொடுக்கலனா, பிள்ளை வர கொடுக்கலனா பின்னால வரவே மாட்டேன். சொல்ல மாட்டேன், ஆக்கிய வைக்க மாட்டேன், ஆக்கிய வைக்க மாட்டேன், ஆளன் என்று சொல்ல மாட்டேன், ஆக்கிய வைக்க மாட்டேன், ஆக்கிய வைக்க மாட்டேன், ஆளன் என்று சொல்ல மாட்டேன். ஆண்டவா பகவானே, பிள்ளை இல்லாத இவர்களுக்கு பிள்ளை வர கொடுத்தே ஆகணும். கொடுக்கலன்னு சொன்னா உங்க அப்பா பிள்ளைக்கு உறக்கத்தை பாரு. அவன் பத்திரகாளியம்மனை முழுசா நினைச்சு தியானம் பண்ணி இப்படி இப்படி போகுது. அங்க பாரு தூங்குமா தூங்கு ஐயோ பாவம். சரி, பிள்ளை இல்லாத இவர்களுக்கு கோயிலுக்கு வாங்குங்க. சரிங்க. இங்கிட்டு பார்த்தா தூக்கம், அங்கிட்டு பார்த்தா கிண்டலு வாங்குங்க. அப்படி இருக்குங்க. கடைசில பார்த்தா சத்தியவல்லு பாட்டு. ஏங்க உங்களால சேர்ந்து அவனுக்கு ஊரடங்கே போட்டாங்க ஊருக்கு. சரி, அவன் வார்த்தோட நம்ம ஊருக்கு வாங்க ஐயா. சரி, நீங்களும் போடுங்க. இடியா போ. சரி. ஐயோ அம்மா, அவன் பார்த்து பிள்ளை வாரி நம்ம தண்ணி வித்துக்கணக்கு வியாபாரம் பாரு. இப்போ சார்க்குனே அவன் பார். இப்ப பாரு, இங்கிட்டு பார்த்தா லேசு, அங்கிட்டு பார்த்தா தண்ணி கேனு, நடுவுல பார்த்தா கருவேப்பையா. எங்க இங்க வாங்க. சரி, பார்த்தா இது அது ஒரு பக்கம் நடந்துட்டே இருக்கு. அது புதன் கிழமை. அது அப்பப்ப சந்துக்குள்ள போய் நைசா நம்ம பெரிய ஆளுக்கு அடிச்சிட்டே நடக்கணும் இல்லையா? அப்பதான் கோயில் கொடுக்க மருதியாத. கோயில் கொடுக்க சும்மா லேசா மட்டும் சாப்பிட்டு ஒப்பிக்க முடியுமா? கீழ கிடக்க வேட்டி வரங்குள்ள போயிரும். இப்படி எடுத்து வச்சாதான் திருவாட்டதன் சொல்லுவது. சரி, எப்ப பார்த்து யாரு வாட்டை நடந்தது, வாட்டை அடிக்கிறது யாரு? நீங்க சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி. ஆம்பளை பீனா பொம்பளை பீனா? சரி, மேட்டுக்கு வா பாப்பா. இடம் மதுவாளம் மதி அளக்கக்கூடிய காலம். ஓ, அப்படி இருக்கு, அப்படி இருக்கு. ஆண்டவா, ஐயோ, பிள்ளை இல்லாத இவர்களுக்கு பிள்ளை வரம் கொடுக்கலன்னு சொன்னா உங்களுக்கு பொங்கி பறிக்க மாட்டேன், பூவான்னு சொல்ல மாட்டேன், ஆவுக்கி அவிக்க மாட்டேன், ஆளு நின்று சொல்ல மாட்டேன். ஐயோ சாமி, பார்வதி, பிள்ளை இல்லாத இவர்களுக்கு பிள்ளை வர என்னால குடிக்க முடியாது. அப்படி கொடுக்கணும்னு சொன்னா சக்தி நீ போய் பிள்ளையா பெற என்று சொல்லி ஆண்டவன் சிவபெருமான் சொன்ன பொழுது ஆதிசக்தி பார்வதி அம்மானுடைய 1008 சொருவத்திலே அரை சொருவத்தை எடுத்து பாம்பின் திருவயத்தில் போய் நான் பிறக்கலாமா சுவாமி? சரி, நான் பெற. சரி, நீ பெற, நீ பெற. சரி, ஆமையா நீ பெற. அவன் வயிற்றுல திருவயிற்றுல போய் குழந்தை வரணும். 8 பேரா வரக்கணும். அவன் பார்த்து ஆதிசக்தி அம்மானுடைய என்ன நெலி பாரு. 1008 சொர்பத்தில் அரை சொர்பத்தை எடுத்து 8 அமிர்த கலசத்துல பிடித்தடைத்து குடிச்சு 3 மாதம் ஆச்சு. மணி 10 நாள் வரங்க. இல்ல, மேல பிள்ளையாரு தம்மா பெருச்சாளி, பெருச்சாளி மேல பொதைக்கு உட்கார்ந்துகிட்டு பிள்ளையாரு இந்த பெருச்சாளி மேல ஏறுவாங்க. விநாயகர் சதுர்த்திக்கு
ஆடி முடிச்சிட்டாங்க. நான் ஆடி முடிச்ச பாக்கலையா ரோடு கூட ஆடுவோம். நீங்க பெருச்சான மேல யாருமே பார்க்கவே இல்லை. யாருக்கு வேணாம் வச்சுக்கோ. யாரு வரும் கண்ணு பிதிங்க. கண்ணு மொழி பிதிங்கிடும். ஆமா. காலையில இந்த மாதிரி கருங்காக்கா மருத்துவம் பார்க்கும். உடல் வேற கருங்காக்கா மருத்துவம் பார்க்குமா? உடல் வேற. சரி. அப்ப ஆதிசக்தி பார்வதியானவள் நாகராஜன் அழைத்து சொல்லுகிறார். சொல்லுகின்றார். நாகராஜா நீ ஒரு பிள்ளைக்கு தானே தவம் இருந்த. இந்த 8 கலசத்தை உன் மனைவி நாகக்கண்ணி கையில கொடுத்தேன்னு சொன்னா 40 நாள் அழகாக்கன் 46 நாளில உனக்கு 8 பிள்ளை நாரேன்பா. 8 பொட்ட பிள்ளை 8 பெண் குழந்தைகள் என்று சொல்லி ஆண்டவனும் சிவபெருமானும் சக்தியும் வரங்களை கொடுக்க நாகராஜன் வாங்கி கொண்டு நாகக்கண்ணி கையில கொடுத்தார். கையில் கொடுத்து நாகக்கண்ணி அடகாத்தா. சரி 40 நாள் அடகாத்தா ஐயா. 40 நாள் அடகாக்குறா. விடிஞ்சா 46 நாள் செவ்வாய்க்கிழமை பிறக்க போகுது. சரி கணக்குல சிறந்தவா. 8 கலசமும் அப்படி இருக்கு. என்ன ஆண்டவன் நமக்கு பொய்யா கொடுத்துட்டாரா என்று சொல்லி நாகக்கண்ணி மனதில் என்ன ஆண்டவன் சிவபெருமான் வலது கை பெருவிரலை எடுத்து நாகக்கண்ணி வால் பகுதியிலே தொட்டு தவத்தை விடியம்மா விளையாட நேரமம்மா அம்மா வந்து பிறந்தாள் நீங்க போடுங்கம்மா ஒரு கொள்ளாத ஒத்திரகாலே பத்துக்கரம் கொண்டவரா நேரம் வருதம்மா ஒரு நேரம் ஆகுதம்மா உனக்கு வில்லோடு மனசோடு விளையாடி வாராளே பிள்ளையை எடுத்து உச்சி நீ மகாளே விளையாடி வாராளே சத்தம் கேட்கலையா சத்தம் கேட்கலையா சத்தம் கேட்கலையா பத்திர கொண்டதாயே பத்திரகாளி ஓம்பையே சாமி உடம்பதையோ காக்க வந்த சொந்த காரி காரி சாரக்காரி தாயான முத்தாரம்மா சமப்பு நல்ல வட்டு உடுத்தி எங்கார உடை உடுத்தி ஆறாத காளி அம்மா காளி காளி என்றோரு காளீஸ்வரி என்றோரு ஓடுங்கம்மா ஒரு கொலை பொன்னார மணிக்கொலை உச்சி கண்ணில் உடித்ததா உச்சி நீ மகாளே
சொந்தக்காரி அது சொந்தக்காரி இருக்க முடி மாரியம்மா ஈராதி சொந்தக்காரி சொந்தக்காரி இருக்க முடி மாரியம்மா. அப்ப நாகராஜர் நாகக்கண்ணியும் அப்படி ஒரே ஒரு பிள்ளைக்காக தவம் இருக்க, ஒரே ஒரு குழந்தைக்காக தவம் இருக்கு. ஆண்டவனுடைய கிருபையால அழகான 8 பிள்ளை. அப்படி 8 என்ன பிள்ளை? 8 அழகான உங்களை போல பொம்பளை பிள்ளை. உங்களை மாதிரி டவுசர் போட்ட பிள்ளை இல்லையா? உங்களை மாதிரி சேலை கட்டின பிள்ளை. உங்களை மாதிரி கெவின் போட்ட பிள்ளை. ஆமா, 8 பெண் குழந்தை. முதலாவது கலசத்துல பிறந்தாலே 10 கரத்தோட வந்து பிறந்தா அவதான் பத்திரகாளி. அடுத்து ஒருத்தியா நற்க பத்தியா விரிச்ச தலைமுடிய பட்டுக்கிட்டு ஈராத்து மத்தியில இருக்கன்குடியில கோட்டை கட்டி இருப்பா. இருக்கன்குடியில கோட்டை அவதான் இருக்கன்குடி மாறி கூப்பிட்ட உடனே வந்தா பத்தியா என் மாரியம்மா. அவதான் என் அம்மா. அவதான் அம்மா, அவதான் அப்பா. மாறி மாரியம்மா பிறந்தவளா இருக்கன்குடி மாரியம்மா மாறி மாறி வந்து பிறந்ததாலே மாறி பிறந்ததாலே மாரியம்மா உன் பெயரு மாறி மாறி வந்து பிறந்ததாலே பிறந்ததாலே மாரியம்மா உன் பெயரு. எம்மா நீ சித்தாத்தா தண்ணிக்குள்ள சின்ன பெண்ணா வந்து வேளா மானாத்து தண்ணிக்குள்ள மாரியம்மா மாரியம்மா வச்சு பெண்ணா வந்து தண்ணிக்குள்ள தண்ணிக்குள்ள பச்சை பிள்ளையாக வந்து பிள்ளைக்கு சொந்தக்காரி பிள்ளைய வேதனையே நீக்கிடுவா மாறி மாறி பிறந்ததாரே மாரியம்மா உன் பெயரே மாரியம்மா உன் பெயரே ஆடாத்து தண்ணிக்குள்ள அச்ச பெண்ணா வந்தவாயா பெண்ணா வந்தவாயா அஞ்ச பட்டாடை பட்டாடை வைதீட்டி ஒட்டு வச்சு ஒட்டு வைக்க வப்படையே வப்படையே எல்லோருக்க பொட்டலையே பொட்டலையே நல்ல பட்டோடுக்கே நல்ல பட்டோடுக்கே இங்க முக வாகனமா முக வாகனமா கொடுத்த வாக்கியமா கொடுத்த வாக்கியமா மாரியம்மா 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 மாறாத மாரியம்மா மாரியம்மா பிள்ளை இல்ல மக்களுக்கு இல்ல மக்கள் பிள்ளை வரம் கொடுக்க போறா வரம் கொடுக்க போறா மகளை இல்ல மக்களுக்கு இல்ல மக்களுக்கு மகாளி மாரியம்மா மாரியம்மா அதலை வரம் கொடுப்பா வரம் கொடுக்க மனமுடிய வேலையே முடிய மாரியம்மா மாலை வரம் கொடுப்பாளா வரம் கொடுப்பாளா வந்து நிற்கும் மக்களுக்கு நிற்கும் மக்களுக்கு வாக்கு சொல்லி வாராளே சொல்லி வாராளே பாம்பிருந்த உனக்கு படமெடுக்க படமெடுக்க மாரியம்மா மாரியம்மா பத்தேரெல்லாம் உறவரோட பாம்பிருந்து படமெடுக்க படமெடுக்க பத்தேரெல்லாம் அப்போ இரண்டாவது பிறந்தான் உச்சி கண்ணுல வந்து உயித்தாலே உச்சினி மகாளி. அடுத்து ஈராத்து சொந்தயத்துல ஈராத்து மத்தியில நல்ல வேலை தங்கி என்னதான் இப்படி அவன் மேல வந்து நிக்கா மாறி ஈராத்து மத்தியில இருக்கன்குடியில இருக்கன்குடியில கோட்டை கட்டி இருப்பா. 2 6 இணையிற இடம் ஈராத்துக்காரி இருக்கன்குடி மாறி அவன் பேரதான் இருக்கன்குடி மாரியம்மா. அடுத்து
கொலசையில குடிகொண்டிருக்கிறாளே முத்தாரை செல்வி. ஏ அம்மா முத்தாரி. அடுத்து காளி அம்மா. ஆமாம்மா. 3 முகத்தோட இருப்பவன் முப்படாதி. ஓ அவதான் முப்படாதி மம்மி. ஓகே. கருகருன்னு இருக்கால்ல, யாருதா? கருமாரி. ஏதா பாக்கதான் கருப்பா இருக்கா. ஒரு எடுத்தா வச்சுக்கேன், ஒரு மாதிரி ஆயிருவேன். ஆகிட்டா கிட்டத்தட்ட அக்கினி மாறி, அனல் மாறி, தீச்சட்டி மாறி, பூ மாறி, பொன் மாறி. அவன் அந்த மாதிரி இந்த மாதிரி இல்ல, வேற மாதிரி. இந்த மாதிரி அவன் முடியில இருந்து கைகால் எல்லாமே கருப்பேடு தான் இருக்கும். கருமாரி. அதுதான் கருமாரியா? நல்லவளுக்கு நல்லவா, கெட்டவங்களுக்கு நல்லவா தான். சுவாதிப்பா கைவிட மாட்டான். ஓ சுவாதிப்பா கைவிட மாட்டான். தப்பு செஞ்சியா போய் மன்னிப்பு கேட்டு. என்னடா இப்படி பிடிச்சிட்டு இருக்காதா? எப்ப விடணுமா வேண்டாம். பணியனை இப்படி பிடிச்சிட்டு இருக்கா பாத்துக்கோ. விட்டு விட்டு அப்பப்ப பிடிக்கும். எதுக்கு அப்படியோ? தெரியலடா. விட்டாதான் கீழ வந்துருவிய. விட உழுத மாதிரி தான் இருக்கு. ஒண்ணு விட மாட்டான். விட மாட்டாளா? ஏன்னா அவ புகழ ஊர் ஊரா போய் டொன் 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 படிக்கணும் இல்லையா? விட்டுட்டானோ? தெரியல. அடுத்து இந்த அக்கா தங்கச்சி 8 பேர் நைட்டு படுத்துட்டு காலையில எந்திரிச்சதுன்னா அவ செய்யலதாயி. நைட்டு படுக்கணும் காலையில எந்திரிக்க மாட்டீங்க. நைட்டு அன்னதானம் சாப்பிட்டு போய் காலையில கேட்டா ஆளு இல்லைங்க. அதான் சொல்லிருக்கா. தூங்கும் போதே வாங்க மூச்சு ஒரு சுழி மாறிட்டா போச்சேன்னு இருக்கான். ஒரு ரோமகணம் தான். ஒரு ரோமகணம் தான் இருக்கு பாத்துக்கோ. காலையில சூரியனை பார்த்தோம்னா அது அம்மாவோட செய்யும். காலையில எந்திரிச்சோன்னா என்னால ஓம் சித்தி காலையில நிலாவே பாப்பேன். உனக்கு என்னப்பா நீ வந்து உன்னோட சொல்லுவ அறியாத புள்ள அப்படித்தான் இருக்கும். சொன்னாங்க வாயில விரலுட்டா கடிக்குது. தெரியுமா? இந்த அக்கா தங்கச்சி 8 பேர்ல ஒருத்தி மட்டும் வித்தியாசமா உள்ளவா. ஏன் தாயி? காந்தாரி கனகதுர்க்கை. அந்த அம்மாளுக்கு இருக்கிறதுல ஒரு ரகம் தாயி. அம்மாளுக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? அவளுக்கு என்னன்னா ரொம்ப பிடிக்கும். ஒண்ணு ஒரு அம்மாளுக்கும் பிடிக்காது. அந்த அதுக்கப்புறத்தையும் சொல்லல. அவரு கூட ஒண்ணு பிடிக்காது. ஏதா என்ன பிடிக்கும்னு சொல்லல. அம்மாளுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமோ அவளை கேட்க. காந்தாரி அம்மனுக்கு ஒரு பிடி வத்தல். அவன் வந்தானா சும்மா வர மாட்டான். மத்த மாதம் வேப்பலையும் உரக்கையும் கையில எடுத்துட்டு வருவான். உலக்கையா கப்பரையா கப்பரையும் கையில எடுத்துட்டு வருவான். ஆனா அந்த அம்மா வந்து அப்படிதான் வருவா. அவளுக்கு அங்கமெல்லாம் காந்தோம். அப்ப ஐஸ் வாட்டர் கையில வச்சுக்கணும். அது இல்லையா? ஒருபடி வத்தல புகை போட்டன்னு சொன்னா அழகா ஏத்துக்கிடுவா காந்தாரி அம்மா. அவளுக்கு வத்தல் புகை தான் ரொம்ப பிடிக்கும். ஆமா. சிகரெட் புகைலாம் பிடிக்காதா? வத்தல் புகை ஒன்லி. இப்படியாக அக்கா தங்கி 8 பேரும் ஆமையோ பிறந்தா நாகம் நல்ல திருவயேச்சி திருவயேச்சி நாயகியா பிறந்தா சர்ப்பம் திருவயிற்றில் சக்தியா அவதரித்திருக்கிறா. பாம்பு வயித்துல பாவையா வந்து பிறந்திருக்கா. ஏன்னா சக்தியோட அவதாரத்துல பிறந்ததுதான் என் தாய் அக்கா தங்கச்சி 8 பேரும். எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? நம்ம மூட்டுல மல்லிகை பூ பூத்தது போலலாம் இருக்குது. ஓ அப்படின்னு அத ஒண்ணு போட்டா சொரம் ஒண்ணு முளைக்கும்பாங்க. ஆமா. ஆனா இங்க விதை இப்படி போட்டுருக்கு, சொரம் இப்படி முளைச்சிருக்கு. தாய் தகப்பன பாம்பா இருக்காங்க. அக்கா தங்கச்சி 8 பேர் அப்படி இருக்காளா? சக்தியா அவ்வளவு அம்சமா இருக்கா ஐயா. 8 பேரும் பிறந்தாள்ல சும்மா பிறக்கல. வீட்டுல குத்ததுக்கு பிறந்தா. எப்படிதான் பிறந்திருக்கா? வீர பல்லு. ஓ வீர பல்லு. நமக்குலாம் பல்லு இப்படி முத்து முத்தா இருக்கா? பூசணியோட மாதிரி இருக்கு நமக்கு. கொஞ்சம் மஞ்சள் பூத்து போய். ஆனா அம்மாளுக்கு அப்படி இருக்காது. ஏன் மஞ்சள் பூத்து இருக்கு எல்லாத்துக்கும்? வாரத்துல காலேஜ் எத்தனை நாள் லீவ் விடுதாங்க? ஒரு ஞாயிற்றுக்கிழமை விடுவாங்க. பள்ளிக்கூடம் ஞாயிற்றுக்கிழமை. ஆபீஸ்ல வேலை அது தெரியாது. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை தான். நான் அங்கெல்லாம் போவேன். எல்லாத்துக்கும் லீவ் விடும்போது பண்டிகைக்கு லீவ் விடணும். நமக்கு லீவ் உண்டா? அதனால சண்டே லீவ் நமக்கு. கேத்துக்கு லீவ் போட்டு இருக்கானே இல்லையே. கேத்துக்கு லீவ் போட்டு இருக்கல இருக்குதா? அப்புறம் என்ன? அதனால பண்டிகைக்கும் குளிகைக்கும் ஒவ்வொரு நாள் லீவு பாத்துக்கோ. ஒரு ஞாயிற்றுக்கிழமை உங்க மேம் சொல்லி கொடுத்தாங்களோ? ஆமா. சரி. கனகா மிஸ் சொன்னாங்க. அப்ப பார்த்த உடனே அம்மாளுக்கு பல்லு ஒரு பல்லு மேல ஒரு பல்லு கீழே வீர பல்லு. செத்து பல்லு அதே போ? இல்ல வீர பல்லு. ஓ வீர பல்லு. வீர சடனா டைப் அம்மா அப்படி விரிச்சு போட்டு அப்படி ஆடுவா வத்தியா? உடனே ரப்பர் பேண்ட் போட்டு ஆடி. அதான் விரி சடை. சரி. அப்பு சடையிலகி மாறி. ஏ அம்மா. கார ரூவக்காரி. ஆமோ. அவளுக்கு ஒரு சொரபல்ல 1008 சொரபம் எடுப்பா. அவ எப்படி தெரியுமா? எப்படி? அவ கோவக்காரி கொணக்காரி, இந்த ஊருக்கு அவ சொந்தக்காரி. கேட்டவருக்கு கேட்ட வரம் கொடுப்பா. மணி மண்டபத்துல கல் கோட்டையில குடிகொண்டு இருக்கிறாளே மாரியம்மா. தாயாகப்பட்ட பொண்ணு பத்திரகாளி அம்மா. சரி. அக்கா தங்கை 8 பேராக வந்து அவதரித்த பொழுது அவதரித்திருக்கின்ற வேளையில அம்மா கையில
கையில என்ன வச்சிருக்கிறா? இருக்கு 10 கரம். அம்மாளுக்கு பத்திரகாளி அம்மனுக்கு 10 கரம் உண்டு. சரி. 10 கரத்திலே ஒவ்வொரு ஆயுதத்தோட வந்து பிறந்தா. நம்ம கோடாடி கரப்பார சுத்தி அது இல்லையா? திருப்புலியா? திருப்புலி கிடையாதா? கிடையாது. அப்ப எந்த ஆயுதம் தாயி? வேப்பிலை, கப்பரை, திரிசூலம், கரம்பு, உடுக்க, வீரவாள், பம்பை, இப்படிலாம் ஆயுதம் இருக்கா? இந்த ஆயுதம் இருக்கு. ஆரியமாப்ப எல்லாம் வாடகை கொடுத்துட்டியா அம்மா? 10 கரத்துல சரி பத்திரகாளி அம்மனுக்கு 10 கரம் உண்டு. 10 கை இருக்கு. ஆனா இதுல இது தெரியல. அப்படி அவ வச்சிருக்கான். சீரியல்ல போய் பாரு. சரி ஒரு சீரியல் செட்டுக்கு போணுமா? போ. உடனே சீரியல் நாடகத்திலே பாத்துறாங்க. இந்த 10 கரத்தோட இருக்காங்க. 10 கை இருக்கு. கோடாரி போயிருக்கு. கோடாரி வச்சிருக்காங்க. இப்படி 10 கரத்துல இந்த 10 ஆயுதமும் சாந்து பூசல கரண்ட் எல்லாம் இருக்கா? சரி. ஒவ்வொரு ஆயுதமும் ஒவ்வொரு இடத்துல வந்து பிறந்ததா. ஒவ்வொரு ஆயுதமும் ஒவ்வொரு இடத்துல பிறந்திருக்கு. தாயாகப்பட்ட பத்திரகாளி அம்மாளுக்கு கையில வச்சிருக்காளே வேப்பிலை. வேம்பு வந்து பிறந்த இடம் ஏ மாரியம்மா, ஏ மாரியம்மா, மாரியம்மா, அம்மா மாரியம்மா. வேம்பு வந்து பிறந்த இடம் ஏ மாரியம்மா, கொடிய மாறி விஜயநகர் பட்டதிலே வா மாரியம்மா. உடுக்க வந்து சொல்லு அப்படி சொல்லு. உடுக்க வந்து ஏ பத்திரகாளி, 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 முத்துராஜ பூமியில அம்மா பத்திரகாளி. உடுக்க வந்து பிறந்த இனம் ஏ பத்திரகாளி, பத்திரகாளி, முத்துராஜ பூமியிலே தாய பத்திரகாளி. நாட்டை வந்து பிறந்த இடம் ஏ உச்சினி மகாளி, உச்சினி மகாளி, உச்சினி மகாளி அம்மா, உச்சினி மகாளி அம்மா. மதுரகிரி மேடையில உச்சினி மகாளி அம்மா. அம்மா சாட்ட வந்து பிறந்த இனம் ஏ உச்சி மகாளி, உச்சினி மகாளி அம்மா. சதுரகிரி மேடையில தாயே உச்சி மகாளி. கப்பரையா சொல்லு கப்பரையா சொல்லு சத்தியா. கப்பரையும் பிறந்த இடம் ஏ முத்தாரம்மா, ஏ முத்தாரம்மா, கலச முத்தாரம்மா, கொலசு முத்தாரம்மா. கைலாச பர்வதம்மா அம்மா முத்தாரம்மா. போடே கப்பரைய பிறந்த இனம் ஏ முத்தாரம்மா, தாய முத்தாரம்மா. கைலாச பருவதம்மா தாய முத்தாரம்மா. ஆத்தா வச்சிருக்கா பத்தியா வேப்பிலை. ஓ வேப்பலை. அந்த வேம்பு பிறந்த இடம் சரி. விஜயநகர் ஓ பட்டணம். வேம்பு பிறந்த இடம் விஜயநகர் பட்டணத்தில். வேம்பு பிறக்கும் பொழுது விளையாட பெண் பிறந்தா. மலையாட பெண் பிறக்கின்றா. எப்படி அழகா விளையாடுதா? சிரிப்பழகி. சரி. அவார்டே உங்களுக்கு தான் கொடுக்கணும். சிரிக்கும் போது ஆ. எப்படி இருக்கு தெரியுமா? 555 பல்லும் தெரியுது. தென்னி பத்துட்டியா? கடன் வாங்கி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அப்படின்னுகிட்டே இருக்கா. வேப்பிலைய கையில் எடுப்பா. சரி. வேண்டிய மக்களுக்கெல்லாம் வரம் கொடுப்பா. வேண்டிய மக்களுக்கு எல்லாம் வரம் கொடுக்கிறா தாயாகப்பட்ட பத்திரகாளி. அடுத்து சரி. கப்பரை. ஓ கப்பரை. திருநீர் வச்சிருப்பா பத்தியா? எத்தனை கோப்பை எத்தனை இட்லி தான் வைக்கலாம்? அது கொப்பரை. கொப்பரை. இது கப்பரை. திருநார் கப்பரை. திஸ் இஸ் கப்பரை. ஓகே. சரி. கப்பரை பிறந்த இடம் கைலாச பர்வதத்தில். கைலாய பர்வதத்தில் கப்பரை கையில் எடுப்பா. கேட்ட மக்களுக்கு வரம் கொடுப்பா. மக்களுக்கெல்லாம் வரம் கொடுக்கிறாள் அல்லவா தாயாகப்பட்ட உச்சி மகாளி. அடுத்து என்ன வச்சிருக்கா? என்ன வச்சிருக்கிறா? இந்த சாட்டை இருக்கு பத்தியா? சாட்டை. எங்க பிறந்துச்சு? சாட்டை பிறந்தது இடம் எங்க? சதுரகிரி ஓ மேடையில. சதுரகிரி மேடையில. சாட்டைய கையில் எடுத்தான்னா அவன் தான் இந்த பொம்பளை. அவளே அடிச்சுக்கோ. அவளே அடிச்சு கூட என்ன ஒண்ணு அடிக்க மாட்டா. சரி. உன் மேல தப்பு இருந்தாலும் அடிச்சா வேதனை தாங்க முடியுமா? முடியுமா? ஐயோ அவளின்றி அணுகூட அசையாதே. அவளே தாக்கிக்கிடுவா. சரி. சாட்டையை கையில் எடுத்து சகல பேருக்கு வரம் கொடுப்பா என் தாய் பத்திரகாளி. ஆமாம்போ. அடுத்து என்னதாயி? உடுக்கை. ஓ உடுக்கு. ஒரு கையில 10 கரத்துல ஒரு ஆயுதம் இருக்கு. சரி. உடுக்கை பிறந்த இடம் உத்தராட்ச பூமியில. உத்திராஜ பூமியில. உடுக்கை பிறந்த பொழுது உண்மை சொல்ல பெண் பிறந்தா. உடுக்கை பிறந்த இடம் உண்மை சொல்ல பெண் பிறக்க. ஆத்த உடுக்கை எடுத்தான்னா உடுக்கை கையில எடுத்துட்டு ஆ. மட்டும் டுடுண்டுடு டொண்டுடுண்டுடு டொண்டுடுண்டுடு டொண்டுடுண்டுடு. வருமான தம்பி. கொட்டை நிப்பாட்டி கொட்டை உடைச்சு ஏ தாளக்காரன். ஏய் வர தை பொங்கலுக்கு உனக்கு 2 தினம் கல்யாணம் கூடி வருது
எப்படி தின்னாரு நூமா அப்படின்னு சொல்லி திருநாள் ஓட்டான சொன்ன வாக்கு தவறாது. அதான் எந்த திசையிலிருந்து வர கைசின்னு இருக்கும். அவன் ஈசான முக்குல இருந்து வர சுடுகாட்டு தசையில இருந்து உனக்கு வரான். சுடுகாட்டு திசையிலையா? எப்படி தின்னாரு 80 வயசு ஆயா கேள்வி கேட்காம போ. நூமா கைசின்னு இருக்கும். வயசு ஒரு 80-85 வயசு இருக்கும். ஆறு ரிட்டையர்டு டீச்சர் சம்பளம் ரிட்டையர்டு வந்தது. அப்படியா? கையெழுத்து வச்சுக்கோ. நான் சொன்ன வாக்கு தப்ப மாட்டேன். உடுக்கை கையில எடுப்பா உண்மை குறி சொல்லுவா. குறி சொல்லிடுவா. அவ சொன்ன குறி தப்பும் தப்பவே தப்பாது. தப்பவே தப்பா. வரும்போது அப்படி வரும்னா வந்துதான் ஆகணும். எப்படி 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 அவன் நினைச்சுக்கா? குறிகாரி குறின்னு சொன்னா குறிக்கும் அவள மாதிரி சொல்ல முடியாது. அவள மாதிரி சொல்ல முடியாது. வாய் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. ஏ அப்பா. முத்து முத்து பச்சை பச்சையா இறக்கம் ஏற்றி நளினமும் கிளீனமும் கடலா உருளுமே. சுத்தி வரானே அவ யாரவா? ஐயோ சும்மா இல்ல மாரியாத்தான் அப்படி அப்படி உள்ளவா வருதில்லவா? ராகம் போட்டு சொல்லுவான்னு நாகம் போட்டு சொல்றாள. 10 கரத்திலையும் 10 ஆயுதத்தோடு விறந்தா என் பத்திரகாளி. எங்க அம்மா பத்திரகாளி அம்மா 8 பிள்ளைகளையும் பெத்தெடுத்தாலும் போதுமா? என்ன செய்யணும்? பேணி வளர்க்கணும். உன் பேணி வளர்க்கறதுல பெத்த பிள்ளைங்களுக்கு தாய்ப்பால் கொடுத்து தாய் அமிர்தம் கொடுத்து வளர்ப்பது வழக்கம். சரி. ஆனா அவ 8 பேரும் சக்தியா இருக்காள. ஆனா பத்திரகாளி நம்மள அப்படியே தான் வளர்த்தா. ஆஹா. புளிப்பால் கொடுத்து வளர்த்திருக்கிறோம் நம்மள. 7 பிள்ளைங்களை எப்படி வளர்த்தா? பிள்ளைகளை சப்த கண்ணி பெற்றெடுத்த பிள்ளைங்களை புளிப்பால் கொடுத்து வளர்த்திருக்கிறோம். ஆமா. சரி. ஆமா. அப்ப பார்த்து சரி. அப்ப பார்த்த உடனே ஆமோ இவ 8 பேர் சக்தியோட அம்சத்துல இருக்கா. சரி. அம்மா அப்பா எப்படி இருக்காங்க? அம்மா அப்பா எப்படி இருக்காங்கன்னு யாராவது ஒருத்தர் சொல்லட்டும். சொல்லிடுவாங்க. என்ன நல்லா தீவிரமா ஆனா அக்கா கையை தூக்குறாங்க பாரு. கேளு பை அது வந்து fake. செயினை கழட்டி விடு. என்ன கொஸ்டின் கேட்டா சொன்னா செயினை தாரேன் போட்டா மருமகளுக்கு கழுத்து உருமே எனக்கு பாவமா இருக்கு. கழுத்து உருனே. அதனால அங்கேயே இருக்கட்டும். சரி பரவாயில்ல. கை தட்டியா? கூட்டமா இருக்கு சத்தம் போடாம கை தட்டி. பதில் சொல்லியிருக்காங்க. இவ்வளவு கூட்டத்துல கதையை கவனிச்சு பதில் சொல்லணும்னா பெரிய விஷயம். அடுத்து அந்த சின்ன பிள்ளைங்கள்ல அக்காவோ தங்கச்சியோ சொல்லுதாங்களான்னு பாப்போம். பதில் சொல்லாங்களான்னு பாப்போம். அம்மா அப்பாவும் பாம்பு போல இருக்காங்களே. ஆமா. பாம்பு வயித்துல இருந்து என்னத்தை தான் குடுக்கட்டும் வாரது விஷம் தான் வரும். அப்ப தாய்ப்பால் கொடுக்க முடியுமா? தாய்ப்பால் கொடுத்தோம்னு சொன்னா குழந்தை எப்படியாப்பட்ட குழந்தை? சக்தியோட அம்சத்துல பிறந்தா தெய்வமா வந்து அவதரிச்சிருக்கா. அப்ப இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம பால் அமிர்தம் கொடுத்து வளர்க்க முடியாது. பிள்ளைகளுக்கு இறையிடணும்னு சொல்லி நான் தாயும் தகப்பனும் நாகராஜன் நகர்கண்ணியும் சந்தனம்மா ஜோலையிலே வந்து கொம்பு தேனை எடுத்து கொண்டு வந்தாங்க. பாம்புக்கு கை கிடையாது பத்தியா? காலும் கிடையாது கையும் கிடையாது. நாகக்கண்ணி வாழால தேன் எடுத்து பிள்ளை முதல்ல பிறந்தாலே என் மூத்தவ பத்திரகாளி வாழால தேன் எடுத்து வாயில ஊட்டுறாங்க. வாழால தேன் எடுத்து வாயதுல ஊட்டி அம்மா அம்மா பத்திரகாளி 8 பேரை எப்படி எப்படி வளர்த்து வருகிறா பாருங்க. எப்படியம்மா வளர்த்து வருகிறா? பால் ஊட்டி நீராட்டி பன்னீர் கொண்டு முதலித்து பாட்டி ஊட்டி தாயே புதுகோடமா வளர்ந்து வாரா. ஊட்டி ஊட்டி வளர்ந்து வாரா. ஊட்டி ஊட்டி வளர்ந்து வாரா. உடம்பு எல்லாம் முருகே என்னம்மா இப்படி பண்றீங்க? வாழால தேன் எடுத்து வாயில ஊட்டி கொஞ்ச நாள் வளர்த்து வார. சரி. பிள்ளைக்கு கொஞ்சம் வயதாச்சு. இந்த 2 பொம்பளை மட்டும் அந்த உட்கார மாட்டேங்காவ. நீ உனக்கு வாதல இருந்து பீனிக்காவ. உனக்கு போன வருஷம் வில்லு பாட்டு எங்க நடக்க அங்க யாரு போற அந்த அம்மா பாக்க. போன வருஷம் நேமதான். அடுத்த வருஷம் அப்படி வில்லு பாட்டு படிக்கும் போது இப்படி இல்ல இப்படி வந்து யாரு கூட பாத்துக்கிட்டே இருக்கணும்னா உட்காருமா. சேர் கொடுப்பியா? ஊர்ல விழா கமிட்டி சொல்லி சேர் கொண்டு வந்தா குறையும். நீ போன பின்னாலே பத்திராடிய கூட்ட வேண்டியதானே. நல்லா இருப்பதா சும்மா இருந்தா பசு பிடிச்சு வந்துருவா. வரட்டும். அப்ப பார்த்து 8 பேரையும் வளர்த்து வருது. சிறிது நேரம் ஆச்சு. சரி. பார்த்தால் நாகக்கண்ணி ஏ அம்மா மூத்தவ பத்திரகாளி இங்க வாம்மா. ஊமையா? இல்லதான் சின்ன பிள்ளை. பச்சை பிள்ளை இப்படிதான் வாய்ப்பு திறந்து பேச. நானும் அப்பாவும் வசப்பு தைக்கலாம் அம்மா. உங்க 2 பேருக்கும் நீ அப்பாவும் என்ன சொல்லு? நீ உசாரா இருப்பியா?
நானும் அப்பாவும் சரி. இவங்க 8 பேருக்கும் சரி. இறை தேடணும்னு சொல்லி சந்தனமா ஜோலைக்கு போறேன். ஓ சந்தனமான் ஜோலைக்கு போறியா? வர வரைக்கும் அம்மா. உன் தங்கச்சி இருக்கா பாத்தியா? அம்மா ஆ. நீ அப்பா கூட பொழைச்சதான் பாத்து போ. ஆ. அவன் கொணங்கிட்ட பையன். அது எனக்கு ஞாபகம் புருஷன் தானே. யாருக்கு கரும்பாம்பு. ஆமா கரும்பு பாத்துக்கோ. சரி பாத்து போயிட்டோக்கா. அவங்க பேச வேணா கேப்பமே. கேட்க வேண்டாம், நீங்க கண்டினியூ பண்ணலாம். நீ கண்டினியூ செல்வி நன்னா அப்ப பார்த்த உடனே ஐயோ அக்கா நாங்க 8 பேர்கிட்ட மூத்தவ கிட்ட தான் பொறுப்பு ஒப்படைக்கணும். முடிர்களந்தம்மா எம்மா பத்திரகாளி அம்மம்மா. தங்கச்சி 7 பேர் பொட்ட பிள்ளை. ஓ என் தங்கச்சி யாரும் லேடிஸ் புத்துக்குள்ளே இருந்து வளர்ந்தவ பத்தியா புத்த விட்டு வெளியில வரக்கூடாது, புத்துக்குள்ளே இருக்கணும். ஏன் சொல்றீங்க யாரு பத்திரகாளி? ஆ. வெளியே வராத நாடா இல்ல ஊரா இல்ல. பெண்கள் வேற. பெண்கள் வேற பாதுகாப்பே இல்ல. அதனால புத்துக்குள்ளே பத்திரமா இரு. ஆ. அம்மோ அப்படி என்று பத்திரகாளி அம்மனிடத்தில் பொறுப்புகளை ஒப்படைத்து விட்டு பொறுப்புகளை ஒப்படைத்து விட்டு நாகராஜன் நாகக்கண்ணி இறை தேடணும்னு சொல்லி சந்தனமா ஜோலைக்கு போயாச்சு. சரி. 8 பேரும் உட்கார்ந்து யோசிக்கான். என்ன யோசிக்கிறான்? எட்டி மாரியம்மா, அக்கா எட்டி உச்சினி மகாள். சொல்லுக்கா. இவ உச்சினி மகாள். ஏன் முப்படாது? ஹாய் ஹாய். உள்ளே ஏன் கருமாறு? என்னன்னு கேப்பியா நீ? அவ எப்பவுமே யார்ட்டையும் பேச மாட்டான். அவன் 12 to 1 மணி வரை மௌனம் இருக்கும். ஓ அப்படி. காலையில 6 மணிக்கு தான் பேசுவான். ஏக்கா இந்த புத்துக்குள்ள அதுவும் குளத்துக்குள்ள கொண்டு போகணும். சும்மாவே இருக்கோமே நமக்கு போர் அடிக்கு. சரி. ஏதாச்சும் விளையாட்டு விளையாடுவோமா? என்ன விளையாட்டு என்ன விளையாடலாம்? விளையாட்டு விளையாடலாம்? நீயே சொல்லு. ஏன் மாரியம்மா ஒரு யோசனை சொல்லு. ஏக்கா ஃப்ரீ ஃபயர் விளையாடுவோமாக்கா? அவன் பல்லாங்குழி விளையாடுங்க. ஏன் 8 பேர் இருக்கோம், 2 பேர் தான் விளையாட என் முடியும். பசக்கோட்டை பொம்பளை அவன் பல்லாங்குழியில பிள்ளை குழியை தடவை ஏமாத்திடுவான். சரி. பல்லாங்குழி வேண்டாம். அவள் ஏன் உச்சினி மகாளி அக்கா ஒரு யோசனை சொல்ல. பச்சை குதிரை தாண்டுவோமா? நீ குறி கூத்தட்டும். பச்சை குதிரையா ஒண்ணு கூட காலி உடனே உங்க அம்மாட்ட யாரும் வந்து சரி இவன் நல்லா சொல்ல மாட்டேக்கா. ஏட்டி முப்படாதி ஏய். நீ ஒரு விளையாட்டு சொல்லுக்கா. நான் சொல்லட்டுமா? சொல்லு. நான் அப்பாவா அவ அம்மாவா? அம்மா அப்பா வச்சு விளையாடுவோமா? அது உங்க வீட்டுல தான் விளையாடுவோம். வேண்டாமா? அம்மா அப்பா ஏன் போவோம்? இடியாப்பம் வச்சு விளையாடுவோமா? இடியாப்பம். ஏன் கருமாரி யோசனை சொல்லு. அப்படிதான் சொல்லலாம். காலை திரி போட்டு கீழே விழுந்து ஏக்கா கும்மி இடிச்சு விளையாடுவோமாக்கா? அப்படி சாரி. கும்மி இடிச்சு புலவு போட்டு விளையாடுவோமா? எக்கா ஆ. இப்ப சொன்னியே இது விளையாட்டு. ஆனா மூத்தவ சம்மதிக்க மாட்டா. ஏன்னா மூத்தவ கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டு போனா கண்ணு கருத்தமா இருக்கா. நம்ம கண்டிப்பா கண்ணு திறந்து பார்க்கணும் தெரியுமா? அம்மா வர்றதுக்குள்ள நம்ம விளையாடிட்டு வந்துருவோம் சரி. என்று சொல்லி புத்தை விட்டு வெளியில வந்த அக்கா தங்க 8 பேரும் அக்கா தங்க 8 பேரும் இன்னைக்கு தான் வெளியில வந்து இயற்கையை பாக்குறா. வாவ் வெரி பியூட்டிஃபுல். அக்கா கும்மி அடிப்போமாக்கா என்று சொல்லி புத்தை விட்டு வெளியில வந்து சரி அம்மோ அக்கா தங்க 8 பேரும் அன்னைக்கு இயற்கையை ரசிச்சு பாக்குறான். அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே உம்மை போல் தலைவர் உண்டோ உழைப்பாளே உயர்ந்தவரே. உம்மை போல் தலைவர் உண்டோ உழைப்பாளே உயர்ந்தவரே. அன்னை சிவகாமி பெற்ற ஆசைய வெட்டுற வெள்ளவே. அன்னை சிவகாமி பெற்ற ஆசைய வெட்டுற வெள்ளவே. உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாளே உயர்ந்தவரே. தலைவர் உண்டோ உழைப்பாளே உயர்ந்தவரே. அன்னை சிவகாமி பெற்ற ஆசைய வெட்டுற வெள்ளவே.
இதயத்தின் மனக்குதையா உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பானே உயர்ந்தவரே உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பானே உயர்ந்தவரே ஆதியவை பெருவிளக்கு அன்னை சிவகாமி பெற்று அழகுற திருமகனே உம்மை போல் தலைவர் உண்டோ உழைப்பாளே உயர்ந்தவரே உம்மை போல் தலைவர் உண்டோ உழைப்பாளே உயர்ந்தவரே அன்னை சிவகாமி வென்ற ஆசையவை பெருவிளக்கு அன்னை சிவகாமி வென்ற சந்திரி எரித்து உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பானே உயர்ந்தவரே உம்மை போல் தலைவர் உண்டோ உழைப்பாளே உயர்ந்தவரே அன்னை சிவகாமி வென்று ஆசியவை பெருவிளக்கு அன்னை சிவகாமி பெற்று ஆதியவை பெருவிளக்கு அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே நேரத்திலே பாடும் பழமை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டுமென்று சொல்லி பரிசளித்த செல்வச்சீமான் பூமான் புண்ணியவான் அந்த பூமான் புண்ணியவான் அண்ணா யாரையா யார் யார் சவுந்தரபாண்டி அண்ணார் அவர்கள் அண்ணார் அவர்கள் 100 ரூபாயை கொண்டு வந்து 100 லட்சமாக விவரிசளித்தார்கள் மரியாதை அளித்துள்ளார்கள் போடுங்க பார்ப்போம் அவர்கள் குடும்பம் முழு கோத்திரங்களும் வழி வழி வம்சங்களும் வழி வழி வம்சம் அண்ணான் அவர்கள் செய்து வரக்கூடிய தொழில்களும் செய்து வரக்கூடிய தொழில்களும் பத்திரகாளி அம்மாளுடைய அருளை பெற்று எப்படி எப்படி எல்லாம் வாழ வேண்டும் தெரியுமா எப்படி எப்படி அம்மா வாழ வேண்டும் பத்திரகாளி அம்மா கிருபையாளே கிருபையாளே பேரும் புகழுமாய் வாழ வேண்டும் பத்திரகாளி அம்மை கிருபையாளே கிருபையாளே பேரும் நல்ல புகழ் வாழ பத்திரகாளி அம்மாளுடைய அருளை பெற்று சென்ற இடங்கள் எல்லாம் சிறப்பு பெற்று செய்யும் தொழில் விருத்தியாக என்றைக்கும் செழித்தோங்கி வாழையடி வாழையாக வாழையடி வாழையாக சமுத்திரபாண்டி என்னார் அவர்களை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் வணங்குகிறோம் கும்பிடுறோம் அப்படி இருக்கக்கூடிய நேரம் அக்கா தங்கச்சி 8 பேரும் 8 பேர்களும் கும்மி அடிக்கணும்னு சொல்லி புத்த விட்டு வெளியில வந்து பாருக்க கும்மி அடிப்பையா முத்தாரம்மா அக்கா கும்மி அடிக்க வரீங்களா முத்தாரம்மன் கும்மி அடிக்காரியா அவ இப்படிதாங்க தத்திர மாதிரி நீ வரியா கண்ணாடி போட்டு போங்களா வரியா அவ பொண்ணு கூடப்பா சின்ன போட்டு ஆண் கூட நீ கீழே இறங்க மேடை விட்டு அவ்வளவுதான் மாதிரியா வேற ஏமா காந்தாரியம்மா நீங்க யாரும் ஒரு அம்மா வரல நீ உச்சிட்டு மேகாளி ஏக்கா நம்ம கும்மி அடிப்போம் சரி இப்ப மூத்தவ மாரியம்மா நான் மாரியம்மா ஆமா நீ பாட்டு படிக்க வேண்டாம் முத காந்தாரி பாடு சந்தன மருமகளை கோச்சிட்டு இருக்கையா அவளுக்கு என் மேல கண்ணு ஏக்கா நீ பாட்டு படி உடத்துக்காரன் கீழே வரட்டும் நாங்க 7 பேரும் கும்மி ஆயல இன்னைக்கு எந்த முத காந்தாரி பாட்டு படிக்க சொல்லு அவன் பேரு காந்தாரி இல்ல உச்சினி மகாளி உச்சினி மகாளி படிப்பா நான் படிக்கேன்க்கா நான் கும்மி அடிக்க மாதிரி படிக்கணும் சரிக்கா கும்மி பாட்டு கேளு ஏ சின்ன மச்சான் செவத்த மச்சான் சொல்லு உள்ள செவத்த மச்சான் சொல்லு உள்ள ஊருக்குள்ள உங்களை ஏசுறாங்க 1 2 சொல்லி பேசுறாங்க சின்ன உள்ள என்ன மச்சான் கருத்த பிள்ளை சொல்லு மச்சான் கருத்த பிள்ளை சொல்லு மச்சான் ஊருக்குள்ள என்னதான் ஏசுனாங்க ஆடி என்னவெல்லாம் சொல்லி பேசுனாங்க கண்ணு மச்சான் கருத்த மச்சான் சொல்லு பிள்ளை கருத்த மச்சான் சொல்லு உள்ள கருவாண்டா சத்தியா யாரு அந்த புள்ள உனக்கு என்ன வேணும் சின்ன உள்ள சொல்லு மச்சான் கருத்த பிள்ளை சொல்லு மச்சான் கருவாச்சி புள்ள சொல்லு மச்சான் கருவந்தா சத்தியா தங்கச்சி புள்ள தங்கச்சி பிள்ளையா தங்கச்சி பிள்ளைன்னு சொல்ல வந்தேன் உன்னை கும்மி பாட்டு படிக்க சொல்லி என் குடும்பத்தை நடுவில் கும்மி பாட்டு படிச்சீங்கன்னா போதும் தங்கச்சி பிள்ளை தங்கச்சி பிள்ளை இல்லையா தங்கச்சி பிள்ளை தங்கச்சி அவளை பிள்ளைங்கிற பிள்ளை மாதிரி உனக்கு ஆமா அப்படி தங்கச்சி பிள்ளை நீ நல்லா இப்போ உன்னை கும்மி அடிக்க சொல்லி என் குடும்பத்துல தான் கும்மி முப்படாதி அம்மா ஒரு பாட்டு படிப்பா
நான் படிக்கணுமா ஆ. சீவாளி வர வீட்டு வச்சுட்டு வந்துட்டேன்னா சீவாளி வச்சு படிடி சீவாளி வச்சு ஊது படிக்கட்டுமா படிக்க. என்ன பாட்டு பாட என்ன காலம் போட படிக்கட்டுமா ஆ. ஏ அண்டா துண்டா தவிட்டுக்காரி என்ன சுதி இறங்குது பொம்பளை பிள்ளை என்னடா பாட்டு படிக்க என்ன பண்ண முடியும் ஏன்னா சாமி வணங்கணுமோ சபை வணங்கணுமா இல்லையா சாமி கொடுத்தாலும் சபை பொறுத்தாது சபை பொறுக்காது சபை பொறுக்காது ஆமா தூக்கிட்டு ஆட ஆரம்பிச்சு ஆமா சரி ஆ. அதான் சரி ஐயா என்ன இந்த அம்மா மாதிரி சொல்லவே இல்லையே கருமாரி நீ படிக்க போறியா ஆமா கோவப்படுதா சரி நீங்க அழகா என்ன பண்ணலாம்னா அவங்க தாய்மார்கிட்ட சொல்லி குக்கர்ல நல்லா இடியாப்பா வச்சுக்கிட்டு ஒரு வாழைப்பட்டி தலையில வச்சு ஒரு தூக்குவாளியில நல்லா சட்னி வச்சுக்கிட்டு இந்த தெருவுல இருந்து இந்த தெருவரை போயிட்டு இடியாப்பம் இடியாப்பம் அப்படின்னு போனீங்கன்னா தொழில் அருமையா இருக்கு சரிக்கா வாழைப்பட்டியில இடியாப்பத்தோட இப்ப நீ கும்மி பாட்டு படிக்க போறியா நான் அடிக்கணுமா ஏதா நான் படிக்கட்டா அப்போ நான் படிச்ச கும்மி அடிப்பீல தெரிஞ்சதை படிக்க வேண்டாம் வேலை ஏத்தா நான் கும்மி படிக்க போறேன் நீ கும்மி அடிக்க சொன்னா டீ குடிக்க கும்மி அடிப்பேன் டீ குடிச்சுக்கிட்டு சரிக்கா அடி சாமத்துல வாரையம்மா சாமந்தி புத்தாரே கோபப்பட்டு பார்த்தாயம்மா வந்த வழி போடு இதுக்கு என்னால அடிக்க முடியலையேக்கா கை நோவுது சாமத்துல வாரையம்மா எவ்வளவு படிக்கணும் அங்க வரையா கும்மி பாட்டுக்கு தான் பியான் ஆச்சு சரி பாடி வேண்டாம் நீ சாகத்துல நீ ஒத்தையில வருவியா வேற ஆளோட வருவியா அப்பனா வேற பாட்டு படிக்கிட்டு பார்ப்போம் நான் பார்த்ததிலே அவள் ஒரு தீயை தான் நல்ல அழகிய பேர் நல்ல அழகிய நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்பேன் ஒரு கவிதை என்பேன் கிருபோ சிலுக்கு ஆயா விட மாட்டேன் எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான் எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான் நாம கூட வரவே இல்லை அது தவறு தான் நீங்க கும்மி படிக்கிறதுனா இப்படிதான் எல்லாரும் உட்கார்ந்து வேடிக்கை பாக்கீங்க கும்மி அடிக்க பிடிக்கிறதா இஞ்சி போலாமா ஏதா ஏய் பத்திரகாளி எங்களை எவ்வளவு நேரம் படிக்க சொல்லலாம் நீயே படி படிப்பா அவங்க லேட்டஸ்ட் பாட்டா கும்மி பாட்டு படிப்பா உன் மகளே தேவி அம்மா பொற்படி காவியம்மா பொறுப்படியா சரி எள்ளுபடி காளியம்மான்றாங்கள சரி அப்போ மத்தவாளி நானே கும்மி படிக்க இவ கும்மி அடிப்பா நீங்க கும்மி அடிங்க இவ இன்னைக்கு கும்மி அடிக்க அவளை சுத்தி நம்ம அடி கொலை போட மறந்துட கூடாது எத்தனை நம்ம கொலை போட்டு காமிட்டா போடு ஏக்கா நீங்க கொலை போடுங்க பாப்போம் எல்லாருமே வாய்க்குல தான் போறோம் அதுல ஒரு அக்கா பாரு அம்மா ஆச்சினா பெரிய ஆளுக்கனா பெரிய ஆளுக்கு தான் பெரிய ஆளு தானே என்ற அக்கா தான் பெரிய ஆளுக்கு இருக்கணும் பெருமாளுக்கு ஒப்பந்தம் சொன்னாங்க கிளவே இருக்க இடம் கேடு இல்ல பெரிய ஆளுக்கு இருக்கணும் பெருமாளுக்கு ஒப்பந்தம் சரிதா நீ வாத்தா பத்திரகாளி நான் கும்மி படிக்க நீ படித்தா நீ தான் சரியா படிக்கணும் ஏன்னா அதான ரூல்ஸ் அதான முறை சரி ஓம் சக்தி அம்மா சக்தி ஓம் காளி அவங்களுக்கு என்ன சொல்லன்னு தெரியல ஜெய் காளி சரி இன்னும் யோசிச்சுட்டு வருவா சரி தன்னன்னாதீனம் தன்னானே தானதானநாதீனம் தன்னானே தன்னநாதீனம் தன்னானே தானதானநாதீனம் அம்மா வருவத பாடும் பாடி வரத பாருக்கம்மா ஆடி வருகிற மாரியம்மாளுக்கு ஆனந்த கோலவம் போடுங்கம்மா கும்மியம் தாலி பெண்
தன்னா